நம்ம மில்கிவே கேலக்சியோட மையத்தில் ஒரு மிகப்பெரிய இருட்டு குகை இருக்குது. இங்கே ரொம்ப அதிகமான காற்றழுத்தமோ காந்தப்புலங்களோ விரித்தனமான கதிர்வீச்சுகளும் தொடர்ந்து வீசிக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு பயங்கர போரை நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த போர் பெரிய நட்சத்திரங்களை உருவாக்குமா அல்லது அதை அழிக்குமா? இதுதான் இப்போ இருக்கிற விஞ்ஞானிகளுடைய மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக அவங்க நடத்தின சர்வே மூலியமாக நம்ம கேலக்சியோட மையத்தில் நட்சத்திரங்களுடைய உருவாக்கம் கம்மியாக இருக்குன்றதை பார்த்துருக்காங்க. அதுக்கான சரியான காரணம் என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம கேலக்சியோட மையத்தை நோக்கி ஒரு சின்ன பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் உங்கள் எல்பிகே, இது செனித் ஆஃப் சயின்ஸ். நம்மளோட மில்கிவே கேலக்சியோட மையத்தில் இருக்கிற முக்கியமான இடம் தான் கேலக்டிக் சென்டர். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கேலக்டிக் சென்டர்னா என்னன்னு பார்க்கலாம். இது பூமியிலிருந்து சுமார் 26,000 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது. இந்த இடத்துல பல விஷயங்கள் இருக்குது. இதோடைய மையம் தான் சாஜிட்டேரியஸ் ஏ ஸ்டார், மிகப்பெரிய கருந்துளை. அதை சுற்றி ரொம்ப தீவிரமான புயல்கள் இருக்குது. இதை நம்ம தீவிரமான வாயுக்கள்னு சொல்லலாம். அடிக்கடி வெடிச்சு சிதறக்கூடிய நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரத்துடைய ஒவ்வொரு தூசி துகள்களும் அதோடைய வெளிச்சத்தை வெளியே விட ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுது. இங்கே தான் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இவ்வளோ நடக்கிற இந்த போரில் புதிய நட்சத்திரங்கள் உருவாகுமா? அதுக்கு முன்னாடி நட்சத்திரங்கள் எப்படி உருவாகுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நட்சத்திரங்கள் உருவாகணும்னா அதுக்கு கண்டிப்பாக சோர்ஸ் தேவை. இதை நம்ம மூலப்பொருட்கள்னு சொல்லுவோம். நம்ம ஹைட்ரஜன் கேஸ் தான் இதோடைய சோர்ஸாக நம்ம இப்போ வரைக்குமே எடுத்திருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய மாலிகுலர் கிளவுடாக திரண்டு அங்கே ஒரு மிகப்பெரிய தொகுதியாக அதிகமாக்கும். அழுத்தமும் ரொம்ப அதிகமாகும். இதன் காரணமாக கிராவிடேஷன் கொலாப்ஸ் அப்படின்றது அங்கே ஏற்பட்டு நட்சத்திரம் உருவாகுது. இது ஒரு அமைதியான மெதுவான நிகழ்வு தான். ஆனால் சில இடங்களில் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். ஆனால் இந்த அமைதி கேலக்டிக் சென்டரோட பகுதியில் சுத்தமாக கிடையாது. அதுக்கான காரணம் கேலக்டிக் சென்டரில் நடக்கிற மிகப்பெரிய மாற்று வேலைகள். இங்கே நடக்கிற சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய கேலக்ஸி, இதோடைய சென்டரில் இருக்கக்கூடிய சாஜிட்டேரியஸ் ஏ ஸ்டார், அதுக்கு ரொம்ப அதிகமாக பசிக்கிறனால சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வாயுக்களையுமே அதை அட்ராக்ட் பண்ணும். திடீர்னு ஷாக் வேவ்ஸ் உருவாகும். இதன் காரணமாக காஸ்மிக் ரேவ்ஸ், மேக்னெட்டிக் டர்புலன்ஸ் அப்படின்றது தொடர்ந்து அங்கே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். இதெல்லாம் சேர்ந்து வாயு மேகங்களாக சுருங்கும் போது அதை ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்குள்ளாக்குது. அதாவது நட்சத்திரம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நட்சத்திரம் உருவாகிற அந்த ஒட்டுமொத்த வேலையுமே இங்கே நிறுத்தப்படுது. இதுவே காரணம். விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, இந்த மிகப்பெரிய போர் காரணமாகவே புதிய ஒரு நட்சத்திரங்கள் உருவாகிற இங்கே ரொம்ப அதிகமான வேலை தேவைப்படுதுன்னு. நம்ம கேலக்சியோட மையத்தில் இருக்கக்கூடிய சாஜிட்டேரியஸ் ஏ ஸ்டார் எந்த வகையில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை உருவாக்குது? கேலக்டிக் சென்டரில் இருக்கிற மிகப்பெரிய கருந்துளை தான் சாஜிட்டேரியஸ் ஏ ஸ்டார். இது சுமார் 4 மில்லியன் சூரியனுக்கு நிகரான மேஸ் இருக்கு. இது சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளுக்கும் முடிவே இல்லை. இதோடைய ஈர்ப்பு விசைக்கு பாதிப்புக்குள்ளாகிற ஒவ்வொரு வாயுக்களும் நட்சத்திரமாக மாறாமல் இந்த கருந்துளைக்குள்ளே விழுந்துருது. அதாவது நட்சத்திரம் உருவாகிறதுக்கு எதிரான மிகப்பெரிய தடை இதுன்னு நம்ம இப்போ நம்புகிறோம். இது ஒரு காரணம் தான். அதுக்கு முன்னாடி இங்கே ஸ்டார்பஸ்ட் ஜோன்னா என்ன, டெட் ஜோன்னா என்னன்றதை பார்க்கலாம். இதை கேட்கும் போது கண்டிப்பாக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா கேலக்டிக் சென்டரில் சில பகுதிகளில் மட்டுமே ரொம்ப அதிகமான நட்சத்திரங்கள் உருவாகுது. இந்த பகுதிகளை சயின்டிஸ்ட் ஸ்டார்பஸ்ட் ரீஜியன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில இடங்களில் அங்கே நட்சத்திரம் சுத்தமாக உருவாகவே இல்லை. அங்கே 10 மில்லியன் வருடங்களாக ஒரு நட்சத்திரம் கூட உருவாகவே இல்லை. இது எப்படி? இதை நம்ம டெட் ஜோன்னு சொல்லுவோம். இதுதான் விஞ்ஞானிகளுக்கு ஒரு மிகப்பெரிய புதிரை உண்டாக்கியிருக்கு. இதுக்கு இன்னொரு காரணம் அங்கே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை கை காட்டுறாங்க. கேலக்டிக் சென்டரில் நட்சத்திரம் உருவாகிறத தடுக்கிற இன்னொரு முக்கியமான காரணம் ரொம்ப அதீத காந்த புலங்கள் தான். இது ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு சொல்லுவோம். இது மாலிகுலர் கிளவுடை ஸ்டேபிளைஸ் பண்ணிடும். அதனால் இது சுருங்க முடியாது. கிராவிடேஷனல் கொலாப்ஸ் இல்லை, அதனால நட்சத்திரம் உருவாக்கவே முடியாது. அதாவது நம்மளுடைய உண்மையான எதிரி பிளாக் ஹோல் இல்லை, இந்த இன்விசிபிள் மேக்னெட்டிக் பர்சன் தான்.
இப்போ ஒரு நட்சத்திரம் உருவானாலுமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு பிழைக்கக்கூடிய ஒரு சர்வைவல்ல இருக்குது. அது ஒரு விளிம்பில் இருக்கு. ஏன்னா அந்த நட்சத்திரம் யூவி ரேடியேஷன், ஸ்டெல்லர் வைன், சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் மூலியமா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில வாயு மேகங்களை தள்ளிவிடும். இது வேற ஒரு நட்சத்திரம் உருவாகிறத தடுக்குது. அதாவது ஒரு நட்சத்திரம் பிறக்கும்போது அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு நட்சத்திரம் பிறக்கிறது ரொம்ப ரேராகவே இருக்கு. இது வெறும் சம்பவமா இல்லை ஒரு காஸ்மிக் அயனியான்னு நமக்கு ஒரு கேள்வியே இருக்கு. இந்த சண்டைகளுக்குள்ள கூட சின்ன சின்ன மாலிகுலர் கிளவுட்ஸில் நச்சுன்னு ஒரு நட்சத்திரம் பிறக்குது. சில நேரங்களில் அது ஒரு மிகப்பெரிய நட்சத்திரங்களாக பிறக்கலாம். இது ரொம்ப கம்மியான நேரத்தில் தான் உயிர் வாழும். ஆனாலும் அது விண்வெளியுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கலையாகவே இருக்கும். கடுகு சிறுத்தாலும் கார குறையாதுன்றுவாங்க. அதே மாதிரி இது நம்ம உருவான அந்த விதம் சிறுகதையாக இருந்தாலும் அதோடைய தாக்கம் ரொம்ப பெருசாகவே இருக்கும். இந்த விளக்கத்தில் ஒரு மிகப்பெரிய அறிவியல் தத்துவம் ஒன்று இருக்குது. நேச்சர் நம்ம எதிர்ப்புகளை எப்பயுமே தவிர்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம நினைக்கிறோம் அதிகமான வாயுக்கள் இருக்கிற இடத்துல அதிகமான நட்சத்திரங்கள் உருவாகும். மிகப்பெரிய கருந்துளை அந்த நட்சத்திரம் உருவாகிற ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும்னு. ஆனால் அது மிக்ஸ் ஆகும்போது ஒன்று கூட அது நடக்கவே நடக்காது. அதனால தான் இந்த மையம் நட்சத்திரங்களை உருவாக்க ரொம்ப அதிகமாக போராடுது. ஒரே நேரத்தில் உருவாக்குது, அழிக்குது. அதை நம்ம மறக்கவும் முடியாது. சில நேரங்களில் அதை அலோவ் பண்ணுது. கேலக்சியோடைய மையத்தில் நடக்கிற இந்த பயணத்தில் அது ஒரு விஞ்ஞான பூத விழாவாக இருக்கும். இது நம்ம ஸ்பேஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆழமாக புரிஞ்சுக்கிறோம்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய வீரம் தேவைப்படும். அந்த வீரம் உங்களுக்கு இருக்கிறனால தான் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த கேலக்டிக் சென்டரில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய போரில் ஏன் கூட சேர்ந்து பயணம் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி. இதே மாதிரி பல வீடியோஸ் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். பல்வேறு இடத்துக்கு நம்ம இந்த அனிமேஷன் மூலியமாக ஒரு ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் கூடயே இருக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.